ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. எழிலரசன் வைக்கப்பட்ட வாதத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லாம் சுருக்கமா கேள்வி பதில்னு போனா நல்லா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதாவது திரு சங்கர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது மாதிரி நாங்கள் 2004 2014 வரையிலும் ஒதுக்கப்பட்ட நிதி 2054 கோடி தான். அந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்காக மட்டும் பெறப்பட்டதே கிட்டத்தட்ட 18,000 கோடியை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு. நகரை சாலை 99ஆம் ஆண்டு வாஜ்பாய் பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டத்தை பிறகும் நாங்கள் கூடுதலாக பெற்றிருக்கோம். அந்த நிதியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. உங்கள் கணக்கில் 8,064 கோடி தான்ற கணக்கில் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒன்றை மறைக்கிறாங்க. அது என்னென்னா 55 லட்சம் கோடி மட்டுமே 2014 ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகுகிற பொழுது முடிகிற பொழுது 55 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் இன்னைக்கு 1,65,00,000 கோடிக்கான கடனை பெற்றிருக்கீங்களே, இதுக்கு என்ன இன்னைக்குன்னு சொல்ல முடியுமான்றது தான் இங்கே முக்கியமானது. இதை பற்றி நீங்கள் குறிப்பிடவே இல்லை. ஒரு சொல்கிறாங்க திரும்ப மது விற்பனை கல் உள்ளாமை அப்படின்றத பற்றி திரு பாலு அவர்கள் பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லுவார். நாங்கள் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் ஏதோ இந்த அரசு திரும்ப மது விற்பனையில் மட்டுமே நடைபெறுகிறது என்ற பொய்யான பிரச்சாரத்தை முதலில் நிறுத்துங்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். 5.7 மொத்த வருவாயில் மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாயில் அதிகமான வருவாய் எதுல வருதுன்னா கமர்ஷியல் டாக்ஸ் பதிவுத்துறையில் மட்டும்தான் வருது. 5.7% மட்டும்தான் மது விற்பனையிலிருந்து வருகிறது. பக்கத்துக்கு புதுச்சேரி அவங்க கூட்டணி தான் சேர்ந்து ஆளுது. அங்கேக்கு அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மது விற்பனை வேணான்னு சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு குற்றச்சாட்டு, அதுவும் குறிப்பா திமுக அரசு ஆளுகிற பொழுது மட்டும்தான் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிக நாட்கள் அதிக காலங்கள் அதிமுக ஆண்டு இருக்கிற அப்பொழுதெல்லாம் இல்லையா, நடக்கவில்லையா? அதே போல திரு சூர்யா அவர் பேசும்போது சொன்னாரு, சூர்யா அவர் சொல்லும் போது சொன்னாரு மாதிரி நிதி கேட்டா கொடுக்க தயாரா இருக்கணும். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கிறாங்க பெங்களூருக்கு உண்டு, கொச்சினுக்கு உண்டு, நாக்பூருக்கு உண்டு, சென்னைக்கு மெட்ரோ ரயில் உண்டு. இந்த 3 மாநிலத்துக்கு கொடுத்தாச்சு, சென்னை மெட்ரோ ரயிலுக்கு மட்டும் கொடுக்கிறதுக்கு தயாரா. அப்ப என்ன அர்த்தம்? இது தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாய் புறக்கணிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதனால்தான் அவங்க நாங்க தமிழ்நாட்டு பெயரா இடம்பெறலன்னு சொல்ல, சரி பதில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டு பெயர் இடம்பெறவில்லை என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி கிடைக்கவில்லை என்று தான் முதலில் சொல்றோம். ஆனா என்னன்னா தமிழ்நாட்டிற்கான நிதி பதிலா வந்தா சிறப்பா இருக்கும். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.